Hi everyone. In this video நம்ம பார்க்க போறது நம்ம vocabulary build பண்றதுக்கான ஒரு tip. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இங்கிலீஷ்ல நிறைய words, இங்கிலீஷ் words மட்டும் இல்ல, லாட்டின் and கிரீக்ல இருந்து borrow பண்ண words நிறைய இருக்கு. அப்படி இருக்க words கூட prefix suffix add பண்ணும்போது ஒரு complete word form ஆகி better meaningum கொடுக்கும். First example, the word fact. Fact is a Latin word which means made or done. ஒரு விஷயம் செய்யப்படுறது, செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா fact அந்த அர்த்தம் வரும். அதிலிருந்து வந்த word தான் factory. Factory is a place where something is made. அந்த இடத்துல வந்து புது விஷயங்கள் செய்யப்படுது, manufacture செய்கிறாங்களா, factory. Fact, factory. And we have benefactor. Benefactor அப்படின்னா ஒரு person who does something good. மற்றவங்களுக்காக நல்லது செய்கிறாங்க இல்லையா, அவங்கள benefactor அப்படின்னு சொல்லுவாங்க. And satisfaction. Satisfaction அப்படின்னா ஒரு விஷயம் நிறைவாக இருக்கிறது, நிறைவாக செய்யப்படுறது. அங்கேயும் அந்த fact word உள்ள ஒளிஞ்சிருக்கு. ஸோ இந்த ஃபேக்ட்லேருந்து இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய வேர்ட்ஸ் நம்ம ஃப்ரேம் பண்ணலாம். The second word is dict. Dict அப்படின்னா to say, சொல்லப்படுறதுக்கு dictன்னு சொல்லுவோம். It is a Latin word. அதுலேருந்து வந்த வேர்ட் தான் prediction. Prediction அப்படின்னா ஒரு விஷயம் நடக்க போகிறது முன்னாடியே நம்ம யூகிச்சு சொல்கிறது prediction. And contradict அப்படின்னா ஒரு விஷயம் இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு விஷயம் சொல்கிறது, அகெயின்ஸ்டாக சொல்கிறது contradict. And we have addict. Addictனா ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, நம்மளுக்கு எதிர்பார்க்காம ரொம்ப ஒரு விஷயத்தில் ஆர்வம் இருக்கும், ரொம்ப அதிகமாக அதையே யோசிச்சுட்டு இருப்போம், சொல்லுவோம் அதை பற்றி. That is addict. And the third word is a Greek word, the word anti. Anti அப்படின்னா opposed to or against-ஆ இருக்கிறது, ஒரு விஷயத்துக்கு எதிராக இருக்கிறது antiன்னு சொல்லுவாங்க. Antiseptic அப்படின்ற வேர்டு, செப்டிக் அப்படின்னா இன்ஃபெக்ஷன் ஆகுது, அது ஆகாமல் பார்த்துக்கிற ஒரு விஷயம் தான் antiseptic. For example, the antiseptic medicines கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. செகண்ட் வேர்ட் antisocial. ஒரு சொசைட்டியோட கஸ்டம்ஸையோ ரூல்ஸையோ அகெயின்ஸ்ட் நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோன்னா that is antisocial. And we have antidote. Antidote அப்படின்னா ஒரு பாய்சன் பரவாமல் இருக்கிறதுக்கு கொடுக்குற ஒரு விஷயம். வெனம் பரவாமல் இருக்கும், விஷம் பரவாமல் இருக்கும்னு சொல்லும் போது antidote கொடுப்பாங்க. That is also a medicine. Next we have the Greek word fill. Fill அப்படின்னா to love, ரொம்ப நேசிச்சோ ரொம்ப பிடிச்சோ பண்ணுறதுக்கு க்ரீக்கில் fill அப்படி சொல்லுவாங்க. And we have the word Bibliophile. Bibliophile அப்படின்னா புக்ஸ் படிக்க ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன். அந்த பர்சனுக்கு புக்ஸ் ரொம்ப பிடிக்கும், புக்ஸ் படிக்க பிடிக்கும், புக்ஸை பற்றி அதிகமாக நினைப்பாங்க. He is a bibliophile. And we have philosophy. Philosophy அப்படின்னா லைஃப் பற்றி ரொம்ப தெரிஞ்சுக்கணும், படிக்கணும், அதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, ஸ்டடி பண்ணுறது or சோல்ஸை பற்றி படிக்கிறது, அந்த ஸ்டடி பேர் philosophy. And we have philanthropist. Philanthropist அப்படின்னா ஒரு ரிச்சான பர்சன், அவங்க இல்லாதவங்களுக்காக கொடுக்கணும், நிறைய உதவி செய்யணும் அப்படி சொல்லிட்டு விரும்பி செய்வாங்க. ஸோ இந்த ஃபில், இந்த லவ்லேருந்து இந்த வேர்ட்ஸ் இருக்குது, இது இல்லாமல் இன்னும் நிறைய வேர்ட்ஸும் இருக்குது. And the fifth word is legal. Legal is a Greek word which means law. சட்டம் சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு க்ரீக்கில் லீகல் அப்படி சொல்லுவாங்க. அது தனியாகவும் மீனிங் இருக்கும், அது கூட நம்ம லெட்டர்ஸ் ஆட் பண்ணும் போதும் மீனிங் வரும். இல்லீகல் அப்படின்னா லாக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறது, லீகாலிட்டிஸ் அப்படின்னா அந்த சட்டத்தோடு ஒத்து போகிறது. அண்ட் பேராலீகல் அப்படின்னா ஒரு பர்சன், அவங்க லாயர் கிடையாது, பட் சட்டத்தில் அவங்க எல்லாம் ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க. நம்ம இப்போ பார்த்த வேர்ட்ஸ் எல்லாமே ரூட் வேர்ட்ஸ், க்ரீக் லாட்டின்லேருந்து வந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸ். ஸோ இந்த வேர்ட்ஸ் இதுக்கு நான் கொடுத்த எக்ஸாம்பிள்ஸ் இல்லாமல் இதே ரூட் வேர்ட்ஸ் கூட நீங்கள் லெட்டர்ஸ் ஆட் பண்ணி இன்னும் எக்ஸாம்பிள்ஸ் ட்ரை பண்ணுங்கள், இன்னும் நிறைய வேர்ட்ஸ் ட்ரை பண்ணி காமெண்ட்டை ட்ராப் பண்ணுங்கள். அண்ட் ஃபார் மோர் சச் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ், do follow Anglophone.